கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதாக. வழிபோக்கன் ஒருவன் வயல்வெளியே நடந்து வந்தான். அப்போது பூசணிக்காய் தோட்டத்தில் பெரிய பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து தரையில் கொடி படர்ந்திருந்தது. அதை பார்த்த வழிபோக்கன், என்ன கடவுளுடைய சிருஷ்டிப்பு! நிமிர்ந்து நிற்க முடியாத செடியில் இவ்வளவு பெரிய பூசணிக்காய்களை உருவாக்கி இருக்கிறார் என சலித்துக் கொண்டான். இதை சிந்தித்தவாறே நடந்து வந்தான். வெயில் அதிகமாய் இருந்ததால் களைப்பின் மிகுதினாலும் சாலையோரத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தின் நிழலில் படுத்தான். படுத்தவன் அயர்ந்து நித்திரை செய்தான். சிறிது நேரத்தில் ஆலமரத்தின் சிறிய பழம் ஒன்று அவன் தலையில் விழுந்தது. பூசணிக்காயை நினைத்து கொண்டே படுத்திருந்த அவன் தன் தலையில் பூசணிக்காய் தான் விழுந்து விட்டது என்று அலறி அடித்து கொண்டு எழுந்து பார்த்தபோது ஒரு குட்டி ஆலம்பழம் ஒன்று உருண்டு கிடந்தது. இந்த பெரிய மரத்தில் பூசணிக்காய் போன்ற பெரிய பழத்தை படுத்திருப்பாரானால் என் தலை தப்பி இருக்காது. ஞானமான உன் செயலுக்கு நன்றி என்றான். ஆம், நம் தேவன் அனந்த ஞானம் உள்ளவர். ஆனால் நாமோ தேவனுடைய செயலை குறை கூறும் வகையில் அநேக காரியங்களில் அதிருப்தி அடைகிறோம். குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணையிலே, தொழிலிலே, வேலையிலே, ஏன் நமது உருவத்தை நினைத்தே கூட அநேக வேளையில் அதிருப்தியான எண்ணம் கடவுள் மேல் நாம் வைக்கிறோம். என் மனைவி அவர்களைப் போல் சுறுசுறுப்பானவளாகவும் கணவனின் தொழிலில் தோள் கொடுப்பவளாகவும் இருந்தால் நான் என்றோ எங்கோ போயிருப்பேன் என்று கணவரும், என் கணவன் அவரை போல மனைவி அளவுக்கு அதிகமாய் நேசித்து அன்பு செலுத்துகிறவராக இருந்தால் இவ்வுலகில் யாருடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை என உதறியிருப்பேன் என்று மனைவி நினைப்பதுண்டு. யாருடன் யாரை இணைத்தால் அவர்கள் வாழ்க்கை தமக்கும் பிறருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை தேவன் நன்கு அறிவார். அவர் உங்களுக்கு ஏற்ற துணையைத்தான் தந்திருக்கிறார். அதுபோல தொழிலில், வேலையிலும் கூட அந்த வேலை நமக்கு கிடைத்திருந்தால் நன்றா இருந்திருக்குமே, என்னை விட தகுதியற்றவனுக்கு அந்த வேலை கிடைத்திருக்கிறதே, நான் இன்னும் அந்த நிலையிலேயே இருக்கிறேன் என அவ்வப்போது எண்ணுகிறோம். தேவன் தமது தீர்மானத்தின்படி இந்த வேலையில் உங்களை வைத்துள்ளார். அந்த வேலையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது தேவனுடைய செயலை என்று அமெரிக்கையோடு அமர்ந்திருங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய செயலை குறைப்படுத்தும் அளவுக்கு எந்த ஒரு அதிருப்தியான எண்ணத்திற்கும் உங்கள் இருதயத்தில் இடம் கொடாதிருங்கள். நம் வாழ்வில் தேவன் செய்யும் அனைத்தும் சிறந்தவையே என்ற திட்டமான எண்ணம் நமக்கு இருக்கும்போதும் நமக்கு வரும் பிரச்சனையிலே, அதிருப்தியிலே என்னிடம் என்ன குறை இருக்கிறது என ஆராய்வுமே அன்றி நம் வாழ்க்கை துணையையோ வேறெந்த காரியத்தையோ நாம் குறை கூற துணிய மாட்டோம். இப்போதே தேவன் நமது வாழ்வோடு இணைத்த அனைத்து காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாம் எனக்கு ஏற்றதே என முழுமனதாய் கூறுவோம். மகிழ்ச்சியோடு வாழ்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.